ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியும் விராட் கோலி டக் அவுட் என்ற அந்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதல் ஒருநாள் போட்டியிலும் அவர் டக் அவுட் ஆன நிலையில் தற்போது இரண்டாவது போட்டியிலும் டக் அவுட் ஆகியிருக்கிறார். அடிலைட் மைதானத்தில் இந்த ஒருநாள் போட்டி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. ரோஹித் சர்மா தொடர்ந்து விளையாடக்கூடிய நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் விராட் கோலி டக் அவுட் ஆன நிலையில் அவருடைய ஃபார்ம் குறித்தான கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அஜய் வழங்கலாம், கேட்கலாம். அஜய், விவரங்கள். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்று அடிலைட் ஓவல் மைதானத்துல தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே முதலாவது ஒருநாள் போட்டியில் தோல்வி அடைந்த பிறகு இந்திய அணி இந்த தொடரை சமன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து வருகிறது. முதல் ஒருநாள் போட்டியில 26 ஓவர்கள் குறைக்கப்பட்டு டீலர்ஸ் முறைப்படி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற நிலையில இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழலில் இந்திய அணி இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில இரண்டாவது ஒரு நாள் போட்டி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதுல சுமன் கில்லும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கி விளையாடி வந்தனர். சுமன் கில் ஆட்டமிழந்த நிலையில அடுத்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது இந்த போட்டியில் அதிக ரன் குவிப்பார் விராட் கோலி என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 4 பந்துகளை எதிர்கொண்டு விராட் கோலி டக் அவுட் ஆக்கி வெளியேறிக்கிறார். இதனால ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு விராட் கோலி இந்திய அணியில் மீண்டும் வந்தார். விராட் கோலி இந்திய ஃபார்ம் கிரிக்கெட் வர்ணனையாளர்கள், கிரிக்கெட் ரசிகர்களால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அவருடைய போட்டி என்பது மிக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் இந்த போட்டியிலும் அவர் டக் அவுட் ஆகி வெளியேறுகின்றார். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் இடம் பிடித்தார். 2027 உலகக்கோப்பை வரை விராட் கோலி விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய ஃபார்ம் தற்பொழுது கேள்வி உள்ளாக்கி இருக்கின்றது. ஏற்கனவே அவருடைய ஓய்வு குறித்து பல்வேறு கிரிக்கெட் வர்ணனையாளர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய நிலையில இந்த ஒரு டக் அவுட் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய்.